ஹாய், நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன். இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி. எல்லாரும் ரொம்ப நன்னா சிறப்பாக கோவிலுக்கு போய் நன்னா பெருமாளை வேண்டின்னு இருப்பேன் அப்படின்னு நான் எண்ணிக்கிட்டு இருக்கேன். நாங்களும் போயிட்டு வந்தோம். இவன் என்னோட அக்கா, என்னோட இப்போ பீமரத சாந்தி கழிஞ்சது பற்றியா நேற்றுக்கு, அதனால் வந்தால் 2-3 நாளைக்கு நம்ம நாட்டில் தான் இருப்பாள். சண்டே அன்றைக்கி தான் அவள் கிளம்புறா, சென்னையில் இருக்கா. அவளோட இஷ்ட தெய்வம் வந்துட்டு ஆஞ்சநேயர் ஃபஸ்ட்டு, அப்புறம் வாராகி. என்னுடைய இஷ்ட தெய்வம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மகாகாளி துர்கை அம்மன். ஸோ இஷ்ட தெய்வம் அவளுக்கு என்ன பண்ணுது அப்படிங்கிறத அவள் சொல்லணும்னு ஆசைப்பட்றா. நான் சொன்னேன், நீ எல்லாருக்குமே சொல்லுன்னு சொன்னேன். இது எனக்கு நடந்ததை நான் ஆல்ரெடி 2-3 காரியங்கள் சொல்லியிருக்கேன், நான் இன்னும் ஷேர் பண்ணுறேன். அவள் வந்துட்டு அவளுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத ஆஞ்சநேயர் வாராகி பற்றி அவள் சொல்லணும்னு 1-2 விஷயங்கள் சொல்லணும்னு நான் சொன்னாவோ. அதை நீ வந்துட்டு என்கிட்ட சொல்கிறத விட நீ எல்லாத்தையுமே ஷேர் பண்ணு அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். இப்போ அவள் என்ன சொல்கிறா அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம். வணக்கம்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட இஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர் ஃபஸ்ட்டு. ஆஞ்சநேயர்னால் எனக்கு உயிர். நான் என்ன கேட்டாலும் ராத்திரி உள்ளது பகலானோன்னு நினச்சாலும் ஆஜி கொடுப்பேன். எனக்கு அவ்வளோ விசுவாசம் உண்டு ஆஞ்சநேயராயிட்டு. 1% கூடி எனக்கு சம்சயங்கிறதே கிடையாது. நான் எப்படி சொல்கிறேன்னா, என் பையனோட காலேஜ் படிக்கும்போது அவனோட முக்கியமான இதெல்லாம் பேக்கில் வச்சுருந்தான். அப்படியே தொலைஞ்சு போச்சு. அது வெள்ளிக்கிழமையே தொலைஞ்சு போச்சு. அதில் அவன் என்னெல்லாம் முக்கியமாக உண்டதோ அதெல்லாம் அதில் இருந்தது, அது தொலைஞ்சு போச்சு. நான் உடனே ஆஞ்சநேயர்கிட்ட, ஆஞ்சநேயன் அவனுக்கு 5 நெய் விளக்கு போடுறேன், குழந்தைக்கு அது கிடைக்கணும்னு வேண்டியிருந்தேன். ஆனால் 2 நாள் காலேஜ் லீவு, எப்படி கிடைக்குமோன்னு கொஞ்சம் பயமாக இருந்தது. சரி, ஆஞ்சநேயர் எப்படியாவது நமக்கு இது பண்ணி கொடுப்பார் நினச்சிட்டு இருந்தேன். திங்கக்கிழமை நீங்கள் நம்பவே என்னமோ, திங்கக்கிழமை அன்னைக்கு கொடையும் அதில் உள்ள பைசாவும் உண்டு யாரோ எடுத்துட்டு பாக்கி உள்ள முக்கியமான ஐட்டம்ஸ் அத்தனையும் அந்த பேகோடு எங்களுக்கு கிடச்சிது. அந்த சந்தோஷம் நான் எப்படி அடைஞ்சேன்னு சொல்லி மாளாது. நேக்கே 2 நாள் லீவ் ஆச்சு, குழந்தைக்கு எப்படி கிடைக்கும்னு நான் ரொம்ப விசாரப்பட்டேன். ஆனால் கிடச்சிது. அதனால் ஆஞ்சநேயர் மாதிரி சக்தி எந்த சாமிக்கு இல்லைங்கிறது என்னோட ஒரு இது. இப்போது நோக்கு எல்லாமே தெரியும். அந்த மடப்புறம் காளியை வேண்டிட்டு தான் கல்யாணம் நடந்தது அப்படிங்கிறது எல்லாமே இவளுக்கு, எங்கள் அக்காவுக்கு தெரியும். இப்போ தான் எனக்கு மெயினாக பண்ணி வச்சதே. ஸோ இவளுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் ஒரு சில காரியங்கள் வந்துட்டு நான் சொன்னேன்னா இல்லையாங்கிறது தெரியலை அவளுக்கு. அதாவது நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நம்ம ஆட்டில் அந்த சைடில் ரூம் எடுக்கும், அந்த நேரத்தில் வந்துட்டு எலுமிச்சம்பழத்தை கொண்டு போய் அங்கே போதான்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் பத்தியடா. அப்போ வந்துட்டு என்னடா அது, நம்ம குளிக்கிற தண்ணி, பாத்ரூம் போகிற தண்ணி, எல்லா தண்ணியும் அது சாக்கடைக்குள்ளே தான் போய் விழருது. அந்த சைடில் ஒரு சாக்கடை இருக்கும், உனக்கு ஞாபகம் இருக்குல்ல நம்ம ஆற்றுல, அதில் தான் போய் விழருது. நான் என்னமோ அந்த இடத்துல புடப்பேன், அந்த பழத்தை வைப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே ரூம் எடுக்கிற ஐடியாவில் அந்த குழியெல்லாம் மூடிட்டோம் நாங்கள். அப்போ என்ன சொல்லிட்டு 2 பழத்தை கொண்டு போய் அங்கே போதான்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போ வந்துட்டு என் மனசே எனக்கு சரியில்லை. நம்ம பூஜை பண்ணப்பட்ட பழத்தை என்னமா தூரமானாலும் நம்ம அங்கே தான் குளிக்கிறோம். அப்போ என்னமா பண்ணுறதுன்னு அதை பற்றி எனக்கே கவலை இல்லை, நீ எந்தது கவலைப்படுறாய் அப்படின்னு கேட்டுது என்கிட்ட. சரி, அடுத்த நாளே கொண்டு போய் அதை புதைச்சிட்டேன். 2-3 நாள் கழிஞ்சிட்டு என் ஃப்ரெண்டு சுமதி இருக்கா இருந்துட்டு அவள்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி, அக்கா பண்ணிட்டியாக்கான்னு. இல்லடி புதைச்சிட்டுங்கிற மனசே கேட்கல. கொஞ்சம் பழத்தை தொண்டி கொஞ்சம் புஷ்பத்தை போட்டு மஞ்சள் வெள்ளத்தை அப்படியே தெளித்து 3 பழத்தை புதைச்சிட்டு வந்துட்டேன்டி அப்படின்னு சொன்னேன். இல்லைக்கா, அங்கே முனி ஓட்டம் இருந்தது இத்தனை நாளா, வெறும் சாக்கடை, நீ அங்கே போயிருக்க மாட்டாய். இப்போ அங்கே காம்பவுண்டால் எடுத்தாச்சுன்னா நீ அங்கே போவ, யூஸ்வலாக நீ பாட்டு நடமாட்டம் இருக்கும். அதனால உன்னை காப்பாற்றுறதுக்கு வேண்டி முன்னாடியே அவள் போய் அங்கே உட்காந்துட்டாக்கா அப்படின்னு சொன்னான். இது வந்துட்டு சிலுக்கிறது எனக்கு எப்பேற்பட்ட விஷயம். அதாவது எதுவுமே நம்ம நினைக்கவே இல்லை. அங்கே கட்ட போகிறோம், சாக்கடையை மூடிட்டு நம்ம ரூம் இது மாதிரி கட்ட போகிறோம், ரூம் மாதிரி கட்டிக்க போகிறோம், அந்த இது மட்டும்தான் நமக்கு இருந்தது. ஆனால் தெய்வம் அவள் எப்படி யோசிச்சிருக்கா பத்தியாடா, மாலா இங்கே நடக்க ஆரம்பிச்சிருவோம், இந்த இடத்துலேருந்து நம்ம அவளை காப்பாற்றணும். எதிர்க்க முனியோட்டம் இருக்கும்போது எதிர்க்க யாரும் போகக்கூடாதுன்னு பார்த்தாளா. ஸோ அவள் வந்து அப்படி நம்மளை காப்பாற்றிருக்கா. ஏன்னா அப்பேற்பட்ட சக்தி அவளுக்கு இருக்குது. அதனால வாராகி எங்கள் அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவளை இன்னொரு விஷயம் அவள் சொல்கிறேன்ருக்கா, அது என்னன்னு நம்ம கேட்கலாம். அது என்னென்னா, நான் ரொம்ப வருஷமாக நான் ஒரு 3-4-5 வருஷமாகவே நான் வாராகி பஞ்சமி அன்னைக்கு 5 முகம் விளக்கேற்றி வாராகி நல்லா சுலோகமெல்லாம் சொல்லி வழிபாடு பண்ணுவேன். கொஞ்சம் இப்போ ஒரு 5-6 மாதம் முன்னாடி எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. வாராகி பூஜை பண்ணுறதே சரி, நான் உனக்கு பண்ணிட்டு எனக்கு ஒரு நிம்மதி இல்லாத எடுத்து நான் உனக்கு இனிமேல் பண்ண மாட்டேன். நீ உனக்கு நான் பின்னி விளக்கேற்றணும்னு உனக்கு ஆசை இருந்ததுன்னா நீ என் கனவுல வந்து யார் மூலியமாவது நீ பின்னி விளக்கேற்றுன்னு சொல்லணும். இல்லையா பன்னி உருவத்தில் வந்து நீ பன்னி உருவத்தில் வந்து எனக்கு கனவுல வந்ததுன்னா நான் அந்த மாதிரி இதை தொடங்குறேன். அப்புறம் நான் விடவே மாட்டேன்.
அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமா நான் விளக்கே ஏத்தலை. பஞ்சமி பூஜையை நிறுத்திட்டா 2 மாசமா மனசு பிரச்சனை இருந்ததுனால நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் எனக்கே உடம்பு சிறுக்கிறது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நைட்டு வெடிகாத்தால் ஒரு 4 மணிக்கு நாங்கள்லாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸில் நான் நிறைய நாராயணியம் படிப்பேன், கோவிலுக்கெல்லாம் எல்லாம் படிப்பேன். அப்போ நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேவி மகாத்மியை படிச்சுட்டு இருக்கோம். மகாத்மியும் படிச்சுட்டு இருக்கோம். கதவை யாரோ தட்டுற மாதிரி கேட்டுது. அது நேக்கு உண்டி தான் கேட்டுது. யாரோ கதவை தட்டுறாப்புல இருக்கே அக்கான்னு சொல்லிட்டு கதவை நீ போய் தரையேன்னா. அப்புறம் நான் போய் திறந்தா பண்ணி உடம்பு சிறுத்து போச்சு எனக்கு. இப்போ நீ தான் வந்துட்டியா, நீ தான் வந்திருக்கியா, நீ எனக்காக வந்திருக்கியா, உனக்கு என்ன பிடிக்கும்னு தெரியலையே, உனக்கு என்ன பிடிக்கும்னு தெரியலையே, உனக்கு நான் என்ன கொடுக்குறதுன்னு பின்னாடியே இன்னொன்று குட்டி பண்ணி அது நீ உங்கள் அம்மா இங்கே இருக்கா, நீ இங்கே வந்துட்டியா, உங்கள் அம்மா இருக்கா, நீ வந்துட்டியா, சரி உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ சக்கரை பொங்கல் எடுத்துன்னு தரேன்னு சொல்லிட்டு சக்கரை பொங்கல் எடுக்கிறேன். கனவு கலந்து போச்சு. வெடிக்காத்தாலும் கரெக்டாக மணி 4. ரொம்ப சந்தோஷம். அன்றைக்கி நான் ஆடி வெள்ளிக்கிழமைன்னு சொல்லிட்டு பாயசம் வச்சுருந்தேன். இந்த காத்தால் நான் 6 மணிக்குள்ளே என் பையன் ஆஃபீஸ் போயிடுவான், அதுக்குள்ளே வச்ச பாயசம் நைட்டு நான் வெளியிலேயே வச்சுட்டேன். மறுநாளை காத்தால் அது கொஞ்சம் கூட புளிச்சு போடாது. மறுநாளை காத்தால் அந்த ஒரு டம்ளர் பாயசத்தை நான் குடித்தேன். அப்போ எப்போ சக்தி இல்லாமலாப்பா கார்த்தால வச்சு பாயசத்தை அடுத்த நாள் கார்த்தால வெளியிலேயே வச்சு நன்னா இருக்குன்னா அவர் அன்றைக்கே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான், எனக்கு மனசு செலுத்து போயிருத்திரிப்பாளா, இனிமேலேருந்து நான் ஆரம்பிச்சிருவேண்டி, எனக்கு அவள் வந்து காமிச்சிட்டாடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால அதே மாதிரி ஒரு சில நல்ல காரியங்கள் எல்லாம் உங்களுக்கும் தெரிஞ்சுன்னா சொல்லுங்கப்பா. ஏன்னா நிறைய பேருக்கு இப்போது எல்லாம் நிறையா தெரிஞ்சுக்கணும், நல்ல காரியங்கள் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஃபீல் எல்லாருக்குமே இருக்குது. அதாவது இன்னும் என்ன அப்படின்னாக்கா, நான் வந்துட்டு நிறையா விளக்கு பூஜையும் பண்ணுவேன், துர்கா பூஜையும் பண்ணுவேன் இல்லையா. எல்லா ராத்திலையும் போய் விளக்கு பூஜை பண்ணி இப்போ நிறைய பேர் கூப்பிட்டாக்க. அண்ட் துர்கா பூஜைக்கு ஒரு லேடி வந்து என்னை கூப்பிட்டா, வாரத்தில் போய் நான் துர்கா பூஜை பண்ணி வச்சுட்டு வந்தேன். 7வது வாரமோ என்னமோ கூப்பிட்டா அப்படி பண்ணி வச்சுட்டு வந்தேன். அன்னைக்கு ராத்திரி இந்த 2 அம்மனையும் எடுத்து மடியில் உட்கார வச்சுக்கிட்டு இருக்கேன். டபக்குன்னு கோஷன் போய் அங்கே உட்காந்துக்கிற மாதிரி இருக்குது. சின்னதாக சிலை நம்ம மாட்டில் இருக்குது. மண்ணில் பண்ணின சிலை தான் பண்ணது. மண்ணுன்னு சொல்லவே எனக்கு சங்கடமாக இருக்குது. அப்படியே போய் திரும்பி உட்காந்துக்கிறதாங்க. ஏம்மா கோச்சுக்கிற நீ, நோக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறேன். துர்கா பூஜை பண்ணிட்டு வந்த வாரத்தில் அப்படிங்கிறது. அவள் கூப்பிட்டான்னு நான் போனேன். விளக்கு பூஜை நீ எங்கே வேணா போய் பண்ணு, ஆனால் துர்கா பூஜை நீ எங்கேயாவது பண்ணினானா அங்கே போயிடுவேன் நான் வாத்துக்கு, அப்போ திரும்பி இங்கே வரமாட்டேன், சம்மதமா அப்படின்னு கேட்கறது பார்த்துக்கோங்க. ஐயோ நான் தெரிலம்மா, நான் தெரியாமல் பண்ணிட்டேம்மா, இனிமேல் நான் பண்ண மாட்டேன், பண்ணப்படாது, பண்ணினா அந்த ஆற்றுக்கு நான் போயிடுவேன், நீ போய் உக்காந்துட்டு எந்த ஆற்றுல பண்ணுறையோ அந்த ஆற்றுக்கு நான் வருவேன், நம்ம ஆற்றை விட்டுட்டு நான் போயிடுவேன் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட. இந்த மாதிரி எல்லாம் தெய்வம் வந்துட்டு சொல்லுமா, பேசுமா, இதெல்லாம் வந்துட்டு உண்மையாவே மனசார வேண்டிக்கிறவாளுக்கு மட்டும்தான். அன்னைக்கு அவள் கேட்டிருக்கா, பஞ்சமி பூஜைக்கு நான் விளக்கேற்ற மாட்டேன்னு சொல்லி கோச்சுக்கிட்டு தான் இருக்கா. ஆனால் வந்துட்டு பார்த்துக்க, பண்ணி உருவத்தில் அவத்துக்கு வந்து பஞ்சமி போது இன்னி வரைக்கும் திருப்பி ஏற்ற ஆரம்பிச்சிட்டா. அவள் நிறுத்தவே இல்லை. நீங்கள் வந்துட்டு நன்னா நீங்கள் வேண்டியதுன்னா வருத்தப்படாது, தெய்வம் நம்ம கூடவே இருக்கு, நீ கவலைப்படாது, சங்கடப்படாது வெட்டியா. அதனால நன்னா நம்பிக்கையாக எல்லாரும் வேண்டிக்கோங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். ஏன்னா எங்களுக்கு ஒரு திருப்தி, நம்ம ஷேர் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. நன்றி, வணக்கம். வணக்கம்.